பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சிக்கந்தர் பாதுஷா அவர்கள் யார்? இவர்கள் எந்த காலகட்டத்தில் வந்தவங்க? எப்படி அந்த மலையின் மீது அவங்களுடைய தர்கா அமைந்தது? இன்றைக்கி அதான் எங்கள் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு நாட்டில். எனவே தெளிவுபட்டிருக்கும். சிக்கந்தர் பாதுஷா அவர்கள் மிக சிறந்த ஆன்மீகவாதியாகவும் மனிதாபிமானம் மிக்கவராகவும் எந்நேரமும் இறை தியானத்தில் இருப்பவராகவும் 5 நேர தொழுகையாளிகளாகவும் நேரமாக தொழக்கூடிய தொழுகையாளியும் இருந்தார்கள். இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் தர்காவில் அடக்கமாயிருக்காங்கன்னா அவங்கள்ட்ட இந்த பண்பெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் இந்த பண்பை அங்கே போய் நம்ம எடுத்துக்கணும். ஆன்மீகவாதியாக, 5 நேர தொழுகையாளியாக, ஒரு மனிதாபம் மிக்க ஒரு நபராக நம்ம இருக்கிறதுக்கு முயற்சி. இவர்கள் சவுதி ஜித்தா என்ற துறைமுக நகரின் ஆளுநராக இருந்தார்கள். எங்கே பாருங்கள், சவுதி ஜித்தாவில் இருக்கிறாங்க. அப்போ இது எந்த வருஷம்? ஏர்வாடி இப்ராஹிம் பாதுஷா அவர்களின் கனவில் தோன்றிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமிழகம் சென்று இஸ்லாம் பரப்ப வேண்டிய பேரில் இப்ராஹிம் பாதுஷா தலைமையில் 4000 பேர்களில் ஒருவராக சிக்கந்தர் பாதுஷா தமிழகம் வருகிறார்கள். எத்தனை பேர் வராங்க? 4000 பேர். நீங்கள் ஏர்வாடிக்கு போனீங்கன்னா அந்த சம்பவம் உங்களை சொல்லுவாங்க. 4000 பேர் வந்தாங்க. ஆனால் இப்ராஹிம் பாதுஷா சம்மந்தமாக வருது. இவங்க யார்? மதீனாவுடைய ஆளுநர். இவங்க மதீனாவுடைய ஆளுநர். நபிசாஸ்லாம் அவங்களுடைய வம்சாவளி, நபிசாஸ்லாம் அவங்களுடைய பேரப்பிள்ளைங்க, முக்கியமானவங்க இவங்க. அப்போ இவங்க ஜித்தாவில் இருக்கக்கூடிய இந்த ஆளுநர் முக்கியமான எல்லா பொறுப்புதாரிலையும் பொறுக்கி எடுத்து நபிசாஸ்லாம் கட்டளையிடுறாங்க, நீங்கள் என்ன செய்யணும்? தமிழகத்துக்கு போங்க இஸ்லாத்தை கொண்டு போகிறதுக்கு என்பதாக. இது எந்த ஆண்டு? இவர்கள் இப்படி கனவுல வந்து சொன்னது கிபி 1186. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம்? கிபி 2025 தொட போகிறோம். அப்போ கிபி 1186 இந்த வருஷம்தான் சிலுவை யுத்தம் நடந்துகிட்ருக்கு. சலாஹுதீன் ஐபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஜெருசலத்தில் போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வரலாறுலாம் அங்கே நடந்துகிட்ருக்கு. அப்போ அந்த நாட்களில் கண்ணூர் வழியாக தமிழகம் வந்தார்கள். யார்? இந்த முக்கியமான ஆளுநர்கள், அவங்களுடைய படை வீரர்கள்லாம் சேர்ந்து இங்கே வராங்க. வந்து என்ன செஞ்சாங்க? நெல்லை, மதுரை, நாகை ஆகிய பகுதிகளில் சமயம் பணி மேற்கொண்டு அமைதியாக இஸ்லாமிய சமய கருத்துக்களை விளக்கி, ஒரே இறைவன் கொள்கைகளை விளக்கி மத பரப்புரை செய்து வந்தார்கள். அப்போது அது எப்படிப்பட்ட அவங்க வந்த நேரம் இந்த தமிழகத்துடைய அரசியல் அமைப்பு எப்படி இருந்துச்சு? அப்போது பாண்டிய நாட்டை அரசாண்ட 5 மன்னர்களுக்குள்ளும் சுமூக உறவு நிலவவில்லை. அவர்களுக்குள் போட்டியும் பூசலும் பகைமையும் மலிந்து காணப்பட்டன. அப்போ இவங்க வந்த நேரம் பாண்டிய நாட்டில் பெரிய அந்த 5 மன்னர்களுக்குள்ள பெரிய பிரச்சனை. இதன் விளைவாக மார்க்க விளக்கம் புரிய வந்த சுல்தான் சையத் இப்ராஹிம் வலி அவர்கள் மற்றும் 4000 பேர்களும் வாளேந்த நிர்பந்திக்கப்பட்டார்கள். இப்போ இவங்க வந்தவங்க எல்லாம் அரபு வீரர்கள்ங்கிறது தெரிஞ்ச விஷயம். அப்போ இந்த நாட்டில் ஆண்டுகிட்டு இருந்த அரசர்கள் இவங்களையும் இழுக்கிறாங்க. ஏதோ ஒரு கட்சியில் வந்து நீங்கள் இணைஞ்சிக்கிங்க. ஏனென்று சொன்னால் காலங்காலமாக குதிரையை இங்கே இறக்குமதி செய்து, இங்கே அரபு குதிரையில் இறக்குமதி செய்து போர்களுக்கு பயிற்றுவித்து போர் தளபதிகளாக பல முஸ்லீம்கள் என்ன செஞ்சுருக்காங்க? இந்த நாட்டுடைய சேர, சோழ, பாண்டிய மன்னர்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அப்போ இவங்க வந்த நோக்கம், இவங்களுக்கு இடப்பட்ட கட்டளை வேறு, தீனை கொண்டு போய் சேருங்க. ஆனால் இந்த கூட்டம் எல்லாம் போர் வீரர்கள்ங்கிறது இங்கே இருக்கிற அரசர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த 5 மன்னர்கள் யாருக்கும் ஒருத்தரும் நீங்கள் சப்போர்ட்டராக இருக்கணும் என்பதாக ஒவ்வொருத்தருமே தூது அனுப்பி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் எங்களோட இணைஞ்சிட்டா நமக்கு பலம் கிடச்சிரும், இஸ்லாம் கிடச்சிரும், பலம் கிடச்சிரும் என்பதாக. அப்போது பாண்டிய நாட்டை அரசாண்ட 5 மன்னர்களுக்குள்ளும் சுமூக உறவு நிலவவில்லை. அவர்களுக்குள் போட்டியும் பூசலும் பகைமையும் மலிந்து காணப்பட்டன. இதன் விளைவாக மார்க்க விளக்கம் புரிய வந்த சுல்தான் சையத் இப்ராஹிம் பாருங்க தெளிவாக விளக்குறாங்க. மார்க்கம் விளக்கத்தை கொடுப்பறதுக்காக தான் இங்கே வந்தாங்களே தவிர இங்கே வந்து என்ன ஆட்சியை எதிர்பார்த்து இவர்கள் வரவில்லை. அந்த விளக்கம் கொடுப்பதற்காக புரிய வந்த சுல்தான் சையத் இப்ராஹிம் வலி அவர்கள் மற்றும் 4000 பேர்களும் வாளேந்து நிர்பந்திக்கப்பட்டார்கள். அந்நாளில் பௌத்திர மாணிக்க நகரை ஆண்டு வந்த விக்கிரம பாண்டியன் தன் தம்பி குலசேகர பாண்டியனுக்கு பங்கு கொடுக்காததால் தன் அண்ணனின் மீது வெறுப்புற்று இப்ராஹிம் பாதுஷாவின் உதவி வேண்டி அவரையே தூது அனுப்பி பேச செய்கிறார். பாருங்க, யாருக்கு பிரச்சனை? பௌத்திர மாணிக்கங்கிறது அங்கே பக்கத்தில் இப்போ இருக்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு அவங்களாம் அப்போ அந்த காலகட்டத்தில் பௌத்தத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அங்கே பௌத்த சிலை ஒன்று இருக்குது அந்த ஊரில். இப்போ பார்த்தீங்கன்னு தெரியும், அவங்க பௌத்த மதத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த
அதுதான் பௌத்திர மாணிக்கம் என்பதாகவும் இன்னும் கொஞ்சம் பேர் மருவி இப்போ வேறு மாதிரி இருக்குது. நம்ம சமீபத்தில் வேறு மாதிரி படித்தோம். அப்போ அங்கே விக்ரம பாண்டிங்கிற ஒரு மன்னர் இருந்தார். விக்ரம பாண்டியுடைய மன்னனுடைய தம்பி குலசேகர பாண்டியன். குலசேகர பாண்டியனுக்கு கூட போகிற தம்பிங்கிறனால ஆட்சியில் கொஞ்சம் பங்கு கொடுத்துருக்கணும், பங்காளி முறை தானே, ஆனால் பங்கு கொடுக்கல. எனவே அந்த குலசேகர பாண்டியன்கிற என்ன செய்கிறாரு, நீங்கள் எங்கள் அண்ணன்கிட்ட போய் பேசுங்க, ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல உங்கள் மேலே ஒரு பற்று அண்ணன்ட்ட இருக்குது, நீங்கள் பேசுனீங்கன்னா கொஞ்சம் எனக்கு என்னுடைய விஷயம் கிடைக்கும் என்பதாக பேசி பார்க்குறோம். ஒன்றும் கிடைக்கல. கடைசியில் குலசேகர பாண்டியனின், அதாவது அந்த தம்பியுடைய பரிதாப நிலையை கண்டு விக்கிரம பாண்டியனிடம் சென்று எவ்வளவு முறையிட்ட போதும் அவர் பங்கு கொடுக்க மறுத்து விடுகிறார். நியாயத்துக்காக போராடிய ஏர்வாடி பாதுஷாவே, நீங்கள் தான் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என அந்த தம்பி குலசேகர பாண்டியன் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? இப்ராஹிம் பாதுஷா அவங்கள்ட்ட, ஏர்வாடியில் இறங்கியிருக்கவங்கள்ட்ட. அப்போ இப்ராஹிம் பாதுஷாவும் ஒப்பு கொண்டு விட்டாங்க. சரி, நான் உனக்கு உதவி செய்கிறேன், உனக்கு அநீதியம் இயக்கப்பட்டிருக்கு, நான் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு பங்காளி துரோகத்தை முறியடிக்க தன்னிடம் இருந்த 4000 அந்த போர் வீரர்கள், அரபு வீரர்களோட குலசேகர பாண்டியன்ட்டையும் கொஞ்சம் படம் இருந்துச்சு. யார்? அந்த தம்பி, அவரும் பொறுப்பில் உள்ளவர் தானே, அவர்கிட்டையும் படம் இருந்துச்சு. அந்த குலசேகர பாண்டியனிடம் இருந்த படை வீரர்களையும் ஒன்று திரட்டி அநியாயக்காரனாக விளங்கி கொண்டிருந்த அந்த மன்னர் விக்ரம பாண்டியனோட போய் போர் புரிகிறாங்க. அப்போரில் விக்ரம பாண்டியன் தோற்கடிக்கப்பட்டார், போரில் தோத்துட்டார். யார்? அண்ணன். பிறகு தப்பி ஓடிட்டார், கொலை செய்யப்படல, என்ன செஞ்சிட்டார், தப்பி ஓடிட்டார். ஓடி எங்கே போய் செஞ்சார்? திருப்பதியில் தஞ்சம் புகுந்துட்டார். திருப்பதியில் அப்போ இருந்த ஒரு மன்னர்கிட்ட போய் தஞ்சம் புகுந்துட்டார். இதன் விளைவாக நெல்லை, மதுரை ஆகிய பகுதிகள் சுல்தான் சையது இப்ராஹிம் ரஹமத்துல்லா அவங்களுடைய படையின் கீழ் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. எந்த ஏரியா? நெல்லை, மதுரை ஆகிய பகுதியெல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. இப்போ இப்ராஹிம் படை மீட்ட பகுதிகளை குலசேகர பாண்டியரிடம் ஒப்படைக்கிறார்கள். அவங்க எந்த பகுதியெல்லாம் அவர்கிட்ட போர் செஞ்சு எடுத்தாங்களோ, அந்த தம்பி யாருக்காக இவங்க நின்னாங்களோ அந்த மண்டை இப்போ ஒப்படைக்கிறாங்க. அதை பண்ணாங்க. கேட்டால் செஞ்சு கொடுத்துட்டோம், இந்த வச்சுக்க, எங்கள் பணியை ஃப்ரீயாக செய்ய விடும், எங்களை தடுக்காது என்பதாக அவங்க விலகிறாங்க. அப்போ மதுரையையும், மதுரை பகுதியையும், முகவை பகுதியையும், முகவைன்னு தெரியல, குலசேகர பாண்டியன் இப்ராஹிம் பாதுஷாவிடம் ஒப்படைத்து அதை நீங்கள் அரசாள வேண்டும் என வேண்ட அவர் விருப்பப்படி குலசேகர பாண்டியனுக்கு முடிசூட்டி ஆட்சியில் அமர செய்துவிட்டு ஏனைய பகுதிகளுக்கு அரசராக பொறுப்பிறாங்க. அப்போ குறிப்பிட்ட பகுதியை மட்டும் குலசேகரன் எடுத்துக்கிறார். மீது உள்ள பகுதிகளை இவங்கள்ட்ட கொடுத்துறாங்க. யார்? இப்ராஹிம் பாதுஷா அவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. ஏன்னா அவங்களுடைய நேர்மை, அவங்களுடைய வீரம் கொடுத்துட்றாங்க. அப்போ ஏனைய பகுதி அரசராக பொறுப்பேற்கிறாங்க. கிபி 1195 முதல் 1207, கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் வரை இவங்க தான் தமிழகத்துடைய பெரும் பகுதிகள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. யார்? இப்ராஹிம் பாதுஷா அவங்க. அந்த இப்ராஹிம் பாதுஷா அவங்களோட கூட வந்து அவங்களுடைய உற்ற ஒரு நெருங்கிய ஒரு குடும்பத்துக்காரங்க தான் சிக்கந்தர் பாதுஷா இப்போ அடங்கியிருக்காங்க. அதான் பாருங்கள், சுல்தான் பேர் வரும். எங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும், சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த சுல்தான் வந்துட்டாலே இவங்கெல்லாம் அந்த அரசு குடும்பம்னு வருது பார்த்தீங்களா, அந்த அரசு குடும்பத்துக்கு தான் சுல்தானுங்கிற அந்த பட்ட பேரை கொடுக்க போகிறோம். திப்பு சுல்தான் கூட பாருங்கள், அந்த பேர் தான் வரும். அப்போ அந்த சிக்கந்தர் பாதுஷா, திப்பு சுல்தான், அதாவது சிக்கந்தர் பாதுஷாவையும் அந்த இடத்துக்கு நியமிக்கிறாங்க. அப்போ அந்த 7 ஆண்டுகள் மாதங்கள் நெல்லை, மதுரை பகுதிகளை இவர்கள் ஆட்சி செய்தார்கள். மதுரை பகுதியை யார்கிட்ட ஒப்படைக்கிறாங்க? சிக்கந்தர் பாதுஷா அவங்க. சிக்கந்தர் பாதுஷாட்ட இப்ராஹிம் பாதுஷா அவங்க ஒப்படைச்சிடுறாங்க. இப்ராஹிம் பாதுஷா அவங்க சிக்கந்தர் பாதுஷா கூப்பிட்டு ஒப்படைக்கிறாங்க. என்னவாக? கவர்னராக இருந்து ஆட்சி புரிய நியமிக்கிறாங்க. அப்போ அங்கே அடங்கியிருக்கவங்க ஏதோ தஸ்மியை மட்டும் உருட்டிக்கிட்டு இல்லை அப்படிங்கிறது விளக்கு. புரியுதுங்களா? போயிட்டு தஸ்மியை சுற்றி சைத்தானை விரட்டிக்கிட்டே அப்படியே வரக்கூடாது. ஆட்சியிலேயே நம்ம கவனம் செலுத்தணும். ஏன்னா அந்த மன ஓர்மை, மக்களுக்கு நலன் நினைக்கக்கூடிய பண்பு, ஓர்மை, அந்த உலக பற்றற்று இருக்கிற தன்மைகள்கிட்ட தான் நீதமான ஆட்சி வெளியாகும். இன்றைக்கி ஆட்சியாளர்கள் அப்படி இருக்க முடியல. ஏன்னா அவங்கள்ட்ட அந்த ஆன்மீகம் போய் சேர மாட்டேங்குது. அவர் அன்றைக்கி ஜெயிக்கிறதுக்காக ஆன்மீகவாதிட்டு காலில் விழுவார தவிர மற்ற நேரம் நிற்க மாட்டார். ஆனால் இவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு? ஆன்மீகம் இருந்தது. இதுவே தமிழ் மண்ணிலே தோன்றிய முதல் முஸ்லீம் மன்னராட்சியாகும். இதன் தலைநகரம் பௌத்திர மாணிக்க பட்டினமாகும். பௌத்திர மாணிக்கம், அந்த பொண்ணம்ல புத்த மாணிக்கம் மறக்குது, இப்போ பௌத்திர மாணிக்கம் பட்டணமாக மாறுது. அப்போ சுல்தான் சையது இப்ராஹிம் வலி அவர்கள் தமது ஆட்சி காலத்தில் நாணயங்களை வெளியிட்டார்கள். இப்போ சமீபத்தில் கூட ஏதோ கீழடி ஆராய்ச்சி செய்யும்போது இஸ்லாமிய அந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சில இதெல்லாம் எடுக்கிறாங்க, நாணயங்கள்லாம். ஆனால் மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி பேசவும் இல்லை, நோண்டாதீங்கன்னு வேலையை போட்டாங்க. பயம் கேட்டால் எங்களுக்கு தமிழர் முக்கியம்பாங்க. ஆனால் பார்த்தா தமிழனுடைய பண்பாடு வெளியே வர விட மாட்டாங்க. எல்லாம் இந்த பார்ப்பனர்கள் துரோகம் பண்ணுறாங்க.
அப்போ சுல்தான் சையத் இப்ராஹிம் அலி தமது ஆட்சி காலத்தில் நாணயங்கள் வெளியிட்டார்கள். அவரது சமகாலத்தவர் தான் சோழ நாட்டை ஆண்ட 3ஆம் குலோத்துங்கன் என்பது குறிப்பிடத்தக்கது. யாரும் அவங்களுடைய சமகாலத்தில் சுல்தான் சையத் இப்ராஹிம் அலி எல்லா மக்களிடமும் குறிப்பாக முஸ்லிம் அல்லாதவரிடம் அன்புடனும் பாசத்துடனும் மனித நேயத்துடனும் ஆட்சி புரிந்தார்கள். இஸ்லாமிய மார்க்க விஷயங்களிலும் தாராள தன்மையை கடைபிடித்து பேணுதலாக வந்தார்கள். தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே முதல் முஸ்லீம் அரசர் என்ற பெருமையுடையவரும் ஏர்வாடி சுல்தான் சையத் இப்ராஹிம் வலி அவர்களே. அப்போ பாருங்கள், நபிசாசனம் அவங்களுடைய வம்சாவளி தான் இவங்க. அங்கே போனோம்னா அந்த அவங்களுடைய அந்த நபிசாசம் இவங்களுக்கு 18 தலைமுறை தான். எப்படி நம்ம அத்தால இருந்து ஒரு 18 அத்தா போனால் எப்படி அந்த மாதிரி அந்த எத்தனை அத்தாங்கிற கேப் கொண்டு அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீ ஏர்வாடுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். அப்போ நபிசாசனம் அவங்களுடைய வம்சாவளி இந்த தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க. நபிசாசனம் அவங்களுடைய கட்டளையின் பேரில் அல்லாவுடைய நாட்டத்தில். அப்போ போரில் தோற்று ஒரு திருப்பதி ஓடினான் பார்த்தீங்களா, விக்ரம பாண்டியன். அந்த என்ன பண்ணுறான், போரில் தோற்ற மன்னன் விக்கிரபாண்டியன் ஓடோடி திருப்பதி சென்று தன் நண்பர்கள் அனைவரையும் சந்தித்து அரேபியர்களின் படையெடுப்பு பற்றி விவரித்தார். அங்கேயே விருந்தினராக இருந்து போர் பயிற்சி கற்றுத்தந்தார். விக்கிரபாண்டியன் அவர்களுக்கு விக்கிரமபாண்டியன் நண்பர்கள் குழு ஒரு பெரிய போர் படையை உருவாக்கி உதவினார்கள். 12 ஆண்டுகள் கழித்து ஏர்வாடி பாதுஷா நாயகம் அவர்கள் படையில் 4000 பேர் என்ன பண்ணுறாங்க, போரில் அப்பாஸ் தலைமையிலான 3000 பேர் கொண்ட குழு மக்கா உம்ராவுக்கு செல்றது. பாருங்கள், இவங்க அந்த படையை போய் அங்கே என்ன பண்ணுறாரு, விக்ரமபாண்டி உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. இவங்க 4000 பேர் எப்பயுமே உங்களோட படையில் 3000 பேர் மக்காவுக்கு போகலான்னு கிளம்பிட்டாங்க. உம்ரா அந்த ஹஜ்ஜுக்காக கிளம்பிட்டாங்க. இந்த ஹஜ்ஜுக்கு கிளம்புற செய்தியை கேள்விப்பட்டவனே இப்போ நம்ம படையெடுத்தால் சரியாக இருக்குன்னு நேரம் காத்திருந்து படையெடுத்து வர என்ன செய்கிறாரு, 3000 பேர் கொண்டவர்களும் மக்காவுக்கு போயிடுச்சு. மீதமுள்ள ஒரு 1000 பேர் தான் இங்கே இருக்காங்க. இவ்வாய்ப்பை பயன்படுத்திய விக்ரம பாண்டியனின் உறவுக்காரனான வீரபாண்டியன் மற்றும் திருப்பாண்டியன் திருப்பதி மன்னனின் துணையுடன் மதுரை நோக்கி படையெடுத்து வந்தார்கள். போர் நடத்த பெரும் படையோடு நெருங்கினார் திருப்பாண்டியன். திருப்பாண்டியன் மதுரை மருகையை பற்றி அறியாத மதுரை கவர்னர் சிக்கந்தர் அவர்கள் எங்கே வராரு, மதுரைக்கு போகிறார். ஏர்வாடிக்கு போகல, மதுரைக்கு வரார். மதுரைக்கு வரும்போது சிக்கந்தர் அவங்களுக்கு அதை பற்றி தகவல் சரியாக அவங்களுக்கு தெரியல. இப்படி ஒரு விஷயம் வந்துக்கிட்டு இருக்குன்னு அவங்களுடைய உளவு பிரிவு அவங்களுக்கு சரியான தகவல் கொடுக்கல. அவங்க தன் போர் படை பற்றி கவனம் செலுத்தாமல் இஸ்லாத்தை பரப்புவதில் கவனம் செலுத்தினார். திருப்பாண்டியனின் வலிமை மிக்க படை சுல்தான் சிக்கந்தர் பாதுஷாவுடன் தீவிரமாக போரிட்டது. அப்போ நெருங்கி வந்ததுக்கப்புறம் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, போரில் ஈடுபடுறாங்க. அப்போ இரு தரப்பிலும் பல வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். பல பகுதி சுல்தான்கள் இந்த போரில் கொல்லப்பட்டார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள். பாண்டியர்கள் எதிர்கொள்ள அரேபியர்களுக்கு அதிக படைகள் தேவைப்பட்டன. அப்போ சுல்தான் சிக்கந்தர் என்ன பண்ணுறாங்க, ஏர்வாடியில் இருக்க பாதுஷா அவங்களுக்கு தனது 9 வீரர்களை அனுப்பி போரை பற்றியும் மேலும் படைகள் தேவை என்றும் பௌத்திர மாணிக்க பட்டினத்தில் தற்போது, அதாவது பௌத்திர மாணிக்கப்பட்டினம் இப்போ இருக்கிற ஏர்வாடி, தற்போது ஏர்வாடியில் ஆட்சியாளராக இருந்த சுல்தான் சையத் இப்ராஹிம் ஷஹீதுக்கு தெரியப்படுத்த தூது அனுப்பினார்கள். இதனால் ஏர்வாடியிலிருந்து அதிகமான வீரர்கள் வருவார்களோ என்று அஞ்சிய திருப்பாண்டியன் ஆர்மியில் ரவுண்டு பண்ணாங்கல்ல, இப்போ அவங்க அனுப்புகிற அந்த 9 பேரும் தெரிஞ்சு போச்சு கூப்பிடுறது போகிறாங்க என்பதாக. அப்போ போயிட்டா வந்துச்சுன்னு நம்ம தோற்றுறோம் என்பதாக அந்த 9 அரேபிய வீரர்களை தடுத்து நிறுத்த தன் படை வீரர்களை ஏராளமாக அனுப்பினார்கள். கீழடி சிலைமான் அருகே உள்ள பள்ளிச்சந்தை சையது சாலார் சா ஷஹீத் என்பவரும், சக்கிமங்கலம் அருகே உள்ள கர்ச்சேரியில் சையத் இப்ராஹிம் ஷஹீத் அவர்களும் கொல்லப்பட்டாங்க. 9 பேர்த்தில் 2 பேருக்கு போயிட்டாங்க. அப்போ எஞ்சிய 7 வீரர்களும் போரிட்டு ஏர்வாடி நோக்கி பயணத்தை தொடர்ந்தார்கள். மீண்டும் ஒரு பெரிய பாண்டிய படை வீரர்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். மற்றும் மானாமதுரில் நடந்த கடுமையான போரில் அஞ்சனமார் பாஞ்ச்பீர் என அழைக்கப்படும் 5 அரேபிய வீரர்களும் அங்கே தான் கொல்லப்பட்டாங்க. பாஞ்ச்பீர், பாஞ்சுன்னா தெரியும் நமக்கு, 5ன்னு, பாஞ்ச்பீர் 5 வீரர்கள் அங்கேயும் கொல்லப்பட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த பேர் அப்படி தான் அழைக்கப்படுது என்பதாக பதிவு செய்கிறாங்க. அப்போ மீதமுள்ள 2 வீரர்களை எப்படியோ செய்தியை கொண்டு போய் தெரிவிக்க கடினமாக பயணம் செய்தார்கள். உமர் ஹத்தாப் ஷஹீதாகிறாங்க. அந்த 9 பேர்த்தில் ஒருத்தவங்க. உயிருடன் இருந்த ஒரே வீரர் பாண்டியர்கள் பலத்த காயமடைந்தார். அவர் ஏர்வாடியை அடைந்து விட்டார். மதுரைக்கு திரும்பிய பாண்டியனின் படையெடுப்பு செய்தியை தெரிவித்தார்கள். இதனால் வருத்தமடைந்த மாமன்னர் அங்கே இருக்க சுல்தான் சையத் இப்ராஹிம் பாதுஷா நாயகம் அவர்கள் மதுரை நோக்கி பெரும் படையை அனுப்பினார்கள். ஆனால் பாதுஷாவிடம் படைகள் மதுரை அடைவதற்குள் வீரபாண்டியன் ஏர்வாடிக்கு வந்து கடும் சமர் புரிந்து, பாருங்க, அவங்கள்ட்ட இருந்த பெரும் படையை இங்கே அனுப்பிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு தெரியாத திட்டம் போட்டாங்க, இந்த படம் இங்கே வருதுன்னா நம்ம படையை ஏர்வாடிக்கு அனுப்பிடணும்.
இங்கே முடிச்சுட்டு அடுத்து அங்கே அனுப்பிட்டாங்க. அந்த படை இங்கே வந்துக்கிட்டு இருக்கவே இவங்க அங்கே தனியாக இருக்காங்க தெரிஞ்சு அங்கே வீரர்கள் கம்மி என்பதை அறிந்து அங்கே நுழைஞ்சிடறாங்க. அப்போ அங்கே வீரபாண்டியர் ஏர்வாடிக்கும் நுழைஞ்சு சுல்தான் சையத் இப்ராஹிமை ஷஹீதாக்கி வெற்றி கொண்டார். ஏர்வாடியில் சுல்தான் சையத் இப்ராஹிம் ஷா நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். அப்போ பாருங்க, அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னா, அங்கிருந்த அந்த அவங்களுடைய மொத்த அவையுமே அப்படியே சூழ்ந்து ஷஹீதாக்குறாங்க. எல்லாருமே யாரும் தப்பி ஓடணும்லாம் இல்லை, எல்லாருமே வாழ்ந்துனாங்க, எல்லாருமே ஷஹீத் ஆகிட்டாங்க. இதுதான் அதை நம்ம போய் பார்க்குறோம். அங்கே ஏகப்பட்ட மசார் தெரியும், எல்லாருமே பெரியவங்க, எல்லாருமே நப்சாச வம்சாவளியை சேர்ந்தவங்க நம்ம சொல்கிறோம். ஓகே. அப்போ பிறகு மதுரையில் சிக்கந்தரை தேடி அலைந்த திருப்பாண்டியன், இப்போல்லாம் அவங்க சிக்கலை இவங்க விஷயத்தை தெரிஞ்சவொடனே அனுப்பிச்சிட்டு, ஆனால் இங்கே பெரிய மதுரையில் அவங்களுக்கு பெரிய இழப்பு தான். அப்போ மதுரையில் சிக்கந்தரை தேடி அலையிறாங்க, எங்கே இருக்கார் அவர் என்பதாக. இறுதியாக திருப்பரும் குன்றம் அருகே மலை மேலே சிக்கந்தர் பாதிர்ஷா அவர்கள் இருப்பதை அறிந்தார்கள். சிக்கந்தரை சுற்றி வளைத்தார்கள். மலை மேலே இருக்கும்போதே சுற்றி வளைத்து அந்த பாண்டிய படைகள் சுற்றி வளைச்சிருச்சு. அதை பாருங்கள், இன்றைக்கி அந்த 6 படையாம் முருகனுக்கு 6 படை வீடு. அது முதல் படை வீடுங்கிறது அந்த மலை தானே, சிக்கந்தர் மலை தானே. ஆமாம், அது வர இன்னொரு மலை பார்ப்போம் நம்ம இன்ஷா அல்லாஹ். அப்போ பாருங்கள், வளைச்சிட்டாங்க. அப்போ மரணம் நெருங்குவதை அறிந்த சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா தனக்கு விருப்பமான திருப்பரங்குன்ற மடையில் தஞ்சம் அடைஞ்சாங்க. பாண்டிய படைகள் திருப்பரங்குன்ற மலையில் சிக்கந்தர் இருப்பதை அறிந்து மலைக்கு வந்து சிக்கந்தரின் ஆலோசகரான தர்வேசையும் அவரது படைத்தலைவரான பாலமஸ்தானையும் மருத்துவரான ஹக்கீம் லுக்குமானையும் கொன்றார்கள். மேலே இத்தனை பேர் ஷஹீதாக்கப்படுறாங்க. பின்னர் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவர்கள் மலை குகையில் தொழுகையில் நின்று வணங்கி கொண்டிருந்தாங்க. மலை குகையில் நின்று. அப்போ நமக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சாங்கன்னா மலை மேலே போய் சில்லா போகிறோம், ஜமாத்து போகிறோம்னா, அப்போ அந்த மாதிரிலாம் கூட ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம குகையில் போய் கூட அமல் செய்யலாம். வழிகாட்டல் இதுதான் பெரிய வழிகாட்டல். மன்னராகவும் இருக்காங்க, வீரராகவும் இருக்காங்க, போர் தளபதி, இவங்க தான் அமலும் செய்கிறாங்க, இவங்க தான் அமலும் செஞ்சுருக்காங்க. அப்போ அவங்க வந்துட்டு இருக்க நேரம் இவங்க குகையில்னு தொழுது வழங்கிய போது பாண்டிய வீரர்களில் மாலுன்களில் ஒருவர் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷாவை கொன்றார். சிக்கந்தர் பாதுஷா ஷஹீதாக்கப்பட்ட நாள் ஹிஜ்ரி 607, ரஜபு பிறை 17, ஹிஜ்ரி 607. சிக்கந்தரின் மரணத்துக்கு பின் பாண்டிய மன்னருக்கு கண் பார்வையை பறிபோனது. யார் அந்த போர் செஞ்சு கொன்றாங்களோ பறி போயிடுச்சு. அப்போ சிக்கந்தர் அவர்களின் அடக்கஸ்தலத்துக்கு வந்து மன்னிப்பு கேட்டாராம். சிக்கந்தர் அரசுக்கு வந்து மன்னிப்பு பெற்று மீண்டும் கண் பார்வை பெற்றுக்கொண்டார். யார் இவ்வளோ இப்போ பிரச்சனை பண்ண அந்த பாண்டிய மன்னன், வீரபாண்டிய மன்னன். அப்போ பார்வை மீண்டும் வந்துடுது அவருக்கு. அதற்கு நன்றியாக சிக்கந்தர் இறந்த இடத்தையும், அந்த மலையின் மீது அவங்க இறந்த இடத்தையும், மலை உச்சியை சுற்றியுள்ள நெல்லித்தோப்பு பகுதி, மலை நிலங்களையும் தானமாக அவங்களுடைய பேருக்கு அவங்க இது பண்ணுறார். அதற்கு செம்பு பட்டயமும் கல்வெட்டும் இட்டு கொடுத்தார்கள். அவர்கள் இறந்த அந்த மலை உச்சி இடத்திலேயே பாண்டியர்களின் ஒத்துழைப்போடு அவர்களுக்கு கல்லறை கட்டப்பட்டது. அங்கே யாரும் முஸ்லீம்களுக்கு கல் எடுத்து வச்சது ஒரு பாண்டிய மன்னன். அவன் தான் ஷஹீதாக்குனா, பின்னாடி விளங்கி தப்பு செஞ்சிட்டோன்னு அவங்களுக்கே அவங்க கல்லறையும் கட்டி கொடுக்குறாங்க. அப்போ மலை மேல் அமர்ந்துள்ள அவர்களது புனித தர்கா, தங்கும் மண்டபம், மலைப்பாதை, படிக்கட்டுகள், தொழுகை, பள்ளி ஆகியவற்றை அவங்க காலகட்டத்தில் அந்த மஜாரை மட்டும் கட்டிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கிபி 1805ஆம் ஆண்டு ஆற்காடு நவாபுகளுடைய ஆட்சி நடைபெறுது. அவங்க தான் அஜீமுத் தௌலாங்கிற அப்போ ஆண்டுகிட்டு இருந்த ஒரு ஆற்காடு நவாப் மீண்டும் அந்த படிக்கட்டு அமைக்கிறது, அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் செட் பண்ணிட்டு மக்கள் எல்லாம் வரப்போக அளவுக்கு கொஞ்சம் செட் பண்ணி கொடுத்ததெல்லாம் அந்த ஆற்காடு நவாப். பெரிய அளவில் தர்காவை சீர் செய்தது. இந்துவாக இருந்து முஸ்லீம், அதுக்கப்புறம் அந்த இடத்த இன்னும் டெவலப் பண்ணுறாங்க. அது யாருன்னு கேட்டால் மருத பாண்டியர், மருதநாயகம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் பேரில் ஒரு படமே கூட எடுத்தாங்க. ஆனால் அவங்க யார்? இந்துவாக இருந்து முஸ்லீமாக மாறிய மருதநாயகம் கான் சாஹிப் ஆட்சியில்தான் பெரிய அளவில் அந்த தர்கா இன்னும் சீர் செய்கிறாங்க. மதுரையை சுற்றியுள்ள பெரும்பாலான தர்காக்களில் அடக்கமானவர்கள் ஏர்வாடி பாதுஷாவின் வீரர்களே. இதுவே உண்மை வரலாறு. அனைவருக்கும் பகிரவும், லைக் செய்யவும். ஏர்வாடி பாதுஷா நாயகம் வஹாபி மீம்ஸ்னு ஒரு சேனலை போட்டிருக்காங்க. ஏன்னா அருமையானவர்கள், இதுதான் உண்மையான வரலாறு. அப்போ இதில் நமக்கு பல விஷயம் புரிப்பது. நமக்கு அரசியலும் வேணும், தீனும் வேணும், எல்லாமே வேணும். அதே போல் அங்கே அடங்கியிருக்கவங்க எல்லாம் ஷஹீதாக தான் இருக்காங்க. எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் அரபுலன்னு வந்தவங்க ஷஹீத் தான் இருக்காங்க. அப்போ இங்கே நடக்கிற இவங்க பண்ணுற கூத்துக்கெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். யார் உண்மை, எது பொய், எது உண்மைங்கிறத மக்கள் அறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க.
அவங்க 10 லட்சம் பேர் வந்து அந்த அது ஒரு இடம் சொன்னாங்க, என்ன பேர் தம்பி, இப்போ ஏற்றி முடிச்சாங்கல்ல ஒரு இடத்துல, திருப்பரங்குன்றத்துல 2 இடமா 2 இடம் ஏற்றுவாங்க. அந்த திருப்பரங்குன்றத்துலேயே அந்த அந்த கோயில் பக்கத்தில் இன்னொரு இடம் இருக்கான், உச்சி பிள்ளையார் இது இருக்கிற இடத்துல. அந்த திரியே இந்த இவ்வளோ பெருசாக இருக்குது, நெய் ஊற்றி இதை ஊற்றி அது அவங்களுடைய அந்த இதை பிரம்மாண்டமாக செய்கிறாங்க. செஞ்சு முடிச்சுட்டாங்க. உண்மையான இந்துக்கள் வந்து நல்லபடியாக என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ரொம்ப விமர்சையாக 10 லட்சம் மக்கள், குழந்தைகள் பெரியவங்கலாம் வந்து நல்லபடியாக அவங்க விசேஷத்தை முடிச்சுட்டாங்க. அங்கே போகிறவங்க தர்காவுக்கு போயிட்டு போவாங்க, தர்காவுக்கு போனவங்க கோயிலுக்குள்ளே போயிட்டு போவாங்க, இது வழக்கம். ஆனால் ஒரு 50 பேர் அந்த ஆள் சாமியார் பேர் என்ன தம்பி, அவன் பேர் என்ன வீணா போன பேசு, ஏதோ ஒரு சாமியார் பேர், அவருக்கு மட்டும் இங்கே ஏற்றுனா தான் விளங்குமா, போய் நேராக கோர்ட்டில் போட்டிருக்கோம். இங்கே தான் நம்ம புரியணும் இந்த சமூகம். அங்கே உட்காந்துருக்க சுவாமிநாதனுங்கிற ஒரு பாப்பார திருட்டு பையன் என்ன அங்கே தான் இதுக்கு முன்னாடி ஏற்றுனாங்க, அங்கே ஏற்றணும்னு இவர் கொடுத்தாராம். உடனே ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாராம். என்ன ஆதாரம் கேட்கலையா, ஏன்னா என்ன ஆதாரம், எப்படா இதுக்கு முன்னாடி எப்படா நடந்துச்சுன்னா ஆதாரம்லாம் கேட்க மாட்டார், உடனே பாஸ் பண்ணிடுவாராம். அப்போ என்ன தெரியுது, திருட்டு பைய ஃபுல்லாக. அதான் பழனி பாபா கரெக்டாக ஒரு இடத்துல சொன்னார், உனக்கு எதிராக தீர்ப்பு எழுதிட்டானா என்ன பண்ணு, இந்தாடா உனக்கு ஒரு தோட்டா எனக்கு ஒரு தோட்டா, உன்னையும் உள்ள கொட்டின்னு சொத்து போட்டுட்டு நானும் செத்து போயிடுவேன், இப்படி நீ சொன்னிதான் ஒடுக்கமாக எழுதுவான். ஏன்னா நீ மனுஷனை மதிக்க முடியாது, அவன் மாடு குச்சியில் தான் அவனை மேய்க்கணும் பாரு. அந்த வார்த்தை இன்றைக்கி எவ்வளோ உண்மையாகி போச்சு பார்க்குறோம் நம்ம. அப்போ நம்ம படிப்பு, அந்த அதிகாரத்துறை, அந்த இதெல்லாம் இல்லாமல் இந்த சமூகத்துக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு நல்லா தெரியுமா, நீங்கள் யூடியூப் எடுத்து பாருங்கள், எந்த முஸ்லீமும் தெளிவாக கூட பேச மாட்டார். எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், யாரும் தெளிவாக பேசவே இல்லை. ஆனால் தீக்காக்காரவங்க வேறு சில லாயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது தப்பு, நீங்கள் பண்ணுறது தப்புடான்னு அவ்வளோ எடுத்து பேசுகிறாங்க. அப்போ நம்ம சமூகம் ஒன்று பின்னாடி யோசிச்சு பார்த்தீங்களா, அது இப்படிப்பட்ட ஒரு பெரும் வரலாறுக்கு பின்னாடி இன்றைக்கி இப்படி ஒரு ஃபித்னா. அதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் ஒரு நல்லது இருக்கும், எல்லாத்துலேயும் ஒரு நல்லது இருக்கும். இவன் என்னாச்சும் விட்டா பண்ண இந்த சமூகம் 2 அடி வாங்கினாலும் திருந்திடும் உடனே. நமக்கும் என்னாச்சும் இந்த பிள்ளைய தாய் அடிக்கிறதுக்கு திருந்துறதுக்கு, அந்த மாதிரி இன்றைக்கி ஏதாவது நடந்துச்சுன்னா தான் டக்குன்னு மாறிடுவாங்க. யாரா லேசாகட்டும் இன்ஷால்லா. அப்போனா நமக்கு இந்த மாதிரி இவங்கள போல் நமக்கு தியாகம் பண்ணி வந்திருக்காங்க. எனவே நம்ம வாழ்க்கையிலும் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் இந்த தீனுக்காக நம்மளும் தியாகம் பண்ணணுங்கிறத மனசில் பதிய வச்சுக்கணும். அதே மாதிரி இவங்களும் அமல் செஞ்ச பெரியார்கள். எனவே நம்ம என்ன தர்காவுக்கு போகிறது கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, தர்காவில் ஷிர்க்கு பண்ணால் கூடாது, அதை நம்ம போல்டாக எதிர்க்கலாம். தப்பு பண்ணாத, சஜ்ஜா செய்யாத, அந்த விளக்கேற்றுற வேலை எதுக்குப்பா. நம்மள்ட்ட ஹதீஸும் இல்லை, குர்ஆனே இல்லை. நமக்கு ஒரே ஒரு முன்மாதிரி நபிஸாஸலம் மட்டும்தான். நபிஸாஸலம் அவங்களுடைய கபர், அந்த ஜியாரத்துக்கு நம்ம உம்ரா போகிறப்போ நம்ம பார்த்த ஒரு காட்சி, இப்படி கையேந்தி அங்கே நின்றுட்டின்னு அடியாக போட்டுருவோம். அந்த யார் அங்கே உலகத்திலே மிக சிறந்த மனிதர், உஹது மலையில் 3 பேர் ஏறுறாங்க. நபிஸாஸலம் அவங்களுடைய தோழர் அபூபக்கர் உமரத்தெல்லாம் ஏறும்போது மலையே நடுங்குது. நபிஸாஸலம் காலை வச்சு அடித்தாங்க, என்ன உஹதே யார் வந்திருக்கோம், நீ ஏன் நடுங்கிட்டு இருக்கான்னு. நான் சந்தோஷத்தில் குதிச்சேன் யார் ரசூலுல்லாஹ் அப்படின்ச்சு மலை, அல்லாஹ்வுக்கு விருப்பமானவங்க வந்திருக்கீங்க என்பதா. அப்போ அந்த 3 பேர் இருக்கிற இடத்துல கையேந்துறத விரும்பலை. அப்போ அதுதான் அவங்க. அப்போ நம்ம ஜியாரத்துங்கிறது கூடுவோம். அவங்க எப்படி அமல் செஞ்சாங்க, எப்படி வீரமாக வாழ்ந்தாங்க, எப்படி தீனுக்கு அர்ப்பணித்தாங்கிற வாழ்க்கையை உள்வாங்குவது கூடுவோம், வழிபாடு கூடாது. சொன்னாங்க. அதுக்கு மேற்கொண்டு விளக்கத்தை அப்புறம் இன்னும் பின்னாடி நாள் நமக்கு நான் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அமின் கைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அஹ்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். இந்த தகவல் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் நம்ம ஷேர் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. सुन लोगे अगर तुम गौर से मेरे नबी की नात सुन लोगे, मेरा दावा है तुम गाना बजाना।